எஸ்எல்ஜி நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். சார் நான் சமீபத்தில் நித்யானந்தா அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அதில் அவர் சொல்றாரு, ஸ்கூல் எஜுகேஷனே ஒன்றும் இல்லை, தேவார திருவாசல் எல்லாம் படிங்க, எக்ஸாம்லாம் ஆன்லைன்லேயே எழுதுங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே டோட்டலா வேண்டாம் நிராகரிக்கிறாரு. அது சரியா? ரெண்டு விதமான நாலேஜ் இருக்கு. ஒன்று வந்து தொழிலுக்கான கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு தொழிலுக்கான கல்வியை சொல்லித்தரதுக்கே டைம் இல்லை. ஸோ நேச்சுரலாகவே வாழ்க்கைக்கான கல்வியை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ டாக்டராக ஒரு மெடிக்கல் படிக்கிறவங்க கடுமையாக படிக்கிறாங்க. இருக்கிற சப்ஜெக்ட்லேயே அவங்க தான் கடுமையாக படிக்கிறாங்க. அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் சப்ஜெக்ட்டுக்குள்ளே படிக்கிறதுக்கே டைம் போயிடுது. பேஷண்ட் எப்படி டீல் பண்ணுறது, பேஷண்ட்டோட எப்படி ஒரு எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு மருத்துவருக்கான சமூக கமிட்மெண்ட் என்ன, இந்தமாரி விஷயம் பார்த்தா ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். அவங்களுடைய 60-70 பேப்பரில் ஒரு பேப்பர் தான் இந்த கம்யூனிட்டி அந்தமாரி இருக்கும். ஆனால் அது பத்தாது. ஏன்னா 2 ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து நித்யானந்தாவோட உடன்படுறேன். ஆனால் அதுக்காக ஃபார்மல் எஜுகேஷனே தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம்? நாலேஜ் 2ஆக பிரிஞ்சுது. கோடிஃபைட் நாலேஜ், அன்கோடிஃபைட் நாலேஜ். கோடிஃபைட் நாலேஜ் நீங்கள் புக்கு, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் புக்கை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், 1st செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும். இல்லை லா காலேஜோட புக்கு கொடுத்துட்றேன், 6 செமஸ்டர் புக்கு. நீங்கள் படிச்சுட்டு ஆயிடுவீங்களா சட்ட வல்லுநராகவோ ஒரு இன்ஜினியர் ஆகிடுவீங்கன்னா ஆக முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் லேக் ஆகுது. அதை விட அன்கோடிஃபைட் நாலேஜ், உங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ், உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்க பார்க்குற பார்வையெல்லாம் அன்கோடிஃபைடில் வரணும். அது ஒரு இடத்துல இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு முன்னுதாரணமே இந்தியா தான். முதல் ஃபார்மல் எஜுகேஷன் உலகத்திலே நாலந்தா தான். அதுக்கு முன்னாடி குருகுலம்னா அவன் ஊரில் எந்த ஊரில் படிக்காமல் இருந்தான்னு சொல்லுங்கள். ஜப்பான்லேருந்து, கொரியாவிலேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, சவுத் அமெரிக்காவிலேருந்து, ஆஃப்ரிக்காவிலேருந்து எல்லா இடத்துலையும் படிப்புன்னு ஒரு ஃபார்மட் உண்டு. பேசிக்காக நம்பரு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருப்பாங்க, லாங்குவேஜ் ஏதோ ஒரு படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 500 பேர் ஒரு இடத்துல கூட்டினா அந்த இடம் சிறந்த இடமா உருவாகும்னு உலகத்தில் முதல்ல ஆரம்பித்த ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் இவங்களாம். ஏன்னா அங்கே தான் அந்த அன்கோடிஃபைட் நாலேஜை நிறைய கொடுக்க முடியும். கோடிஃபைட் நாலேஜ் நீங்கள் புக் அடிச்சு எங்கே வேணாலும் கொடுத்துடலாம். நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன், எப்படி சொல்கிறோம், ஹார்வர்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியை கூட்டு வந்துடுறீங்க, ஹார்வர்டு ரெஃபர் பண்ண புக்கெல்லாம் கொண்டு வந்துடுறீங்க. இங்கே மெட்ராஸ் அவுட்டரில் ஒரு 500 கோடிக்கு ஹார்வர்டுக்கு ஈக்குவலாக ஒரு பில்டிங் கட்டிடுறீங்க. 5 வருஷத்தில் ஹார்வர்டு ஈக்குவலாக நீங்கள் வந்துடுவீங்களா? என்ன மிஸ்? பில்டிங் இருக்குது, புக் இருக்குது, ஃபேக்கல்ட்டியோட காசு கொடுத்து கூட்டு வந்தாச்சு. அன்கோடிஃபைட் நாலேஜ், அந்த பில்டிங்க்கும் அந்த சோத்துக்கும் அந்த ஜன்னலுக்கு நடுவில் ஒரு எமோஷன் இருக்குல்ல, ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு கல்ச்சர் இருக்குது பாருங்க. அந்த கலாச்சாரத்தை உடனே கொண்டு வர முடியாது. அப்போ அந்த இன்ஸ்டியூஷனை பிரிக் பை பிரிக்காக கட்டு அதை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க முடியாது. அதனால தான் அந்நிய காலத்தில் நாலந்தாவை எரிச்சதுக்கு அதான் காரணம். ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய தமிழ் லைப்ரரியை எரிச்சாங்க. அது காரணம்னா அந்த புக்கை எரிக்கிறது, பில்டிங் எரிக்கல, அந்த கலாச்சாரத்தை எரிக்கிறது, அந்த படிக்கிற கலாச்சாரத்தை எரிக்கிறது. ஸோ ஃபார்மல் எஜுகேஷன் கம்பல்சரி. ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆன்லைனில் பண்ணால் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இப்போ காலேஜில் ஒரு கேங் இருக்குது, இப்போ படிச்சுட்டு இருக்காங்கல்ல காலேஜஸ், எல்லா காலேஜும் இவங்கெல்லாம் கோவிடில் 11th 12th கோவிடில் படித்தவங்க. இப்போ நீங்கள் எந்த டீன்ட்ட கேளுங்க, கோவிட் பேட்ச்னே பேர் வச்சுருக்காங்க. சார் இந்த கோவிட் பேட்சை ஹேண்டில் பண்ண முடியல சார், 5 நிமிஷத்துக்கு மேலே அவன் பார்க்க மாட்டேங்கிறான் போர்ட சார், ஆன்லைனில் டெஸ்ட் வைங்கன்றான், அட்டண்டன்ஸ் போடுங்கன்றான். ஏன்னா ஒரு 8th இருந்து 12th இந்த கோவிடில் 2 வருஷம் கிளாஸுக்கு போகாமல் மாறினாங்கல்ல, அவங்கள திருப்பி ரீஷேப்பு கொண்டு வர முடியல, அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர முடியல, டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வர முடியல. கோவிட் வைரஸ் எங்கே வந்து மாறிடுச்சு? கல்ச்சரில் வந்து மாறிடுச்சு. இதில் பண்ண முடியாது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் நாலேஜ் நீங்கள் தொடர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் மெத்தட். ஆனால் ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கம்பல்சரி. கோடிஃபைடு நாலேஜோட சேர்ந்து அன்கோடிஃபைட் நாலேஜ் ஒரு கம்பல்சரி. அவர் என்ன நினைக்கிறார், நித்யானந்தா என்ன நினைக்கிறாரு, சாமியார்களுக்கு இதாங்க பிரச்சனை. உள்ள இந்தியாவில் 3 பேர் யார் எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஒன்று சுவாமிஜி, அவங்க பேசாத டாபிக் சொல்லுங்க, முற்றும் உணர்ந்தவன் நினைச்சுக்கிறதுனால அந்த உணர்வு ப்ராப்ளம் வருது. 2வது சினிமா நடிகர்கள், ஹீரோஸ், ஏதாவது டாபிக் என்னத்தையே பேசும், வைரல் ஆகிடும், ஒரு பேசும் பொருள் ஆயிரும். 3வது வேற வழி இல்லாமல் அரசியல்வாதிகள். ஏன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் பேசி ஆக வேண்டியது, தெரிஞ்சதோ தெரியுதோ. இப்போ அவங்களுக்கு அதில் ஒன்றும் அட்வான்டேஜ் இல்லை, ஆனால் நமக்கு பிரச்சனை இருக்குது. அரசியலில் இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சமூக பிரச்சனை பல ரூபத்தில் இருக்கனால இப்போ நான் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு, இது எல்லாத்துலேயும் முடிவெடுக்க வேண்டியிருக்கு. இதில் நிறைய தெரிஞ்சவங்க சர்வீஸில் இருக்கவங்க, சிவில் சர்வீஸில் நிறைய தெரியும், ஆனால் பேச முடியாது. ஏன்னா அவன் வந்து கொள்கை முடிவை எடுக்கக்கூடாது, எடுத்தால் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடுது. இதுதான் நமக்கு இருக்க சேலஞ்ச். ஸோ சுவாமிகள் பேசுகிறாரு, அவரோட ஒப்பீனியனை சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன். மக்களுக்கு என்ன இருக்குது, சாமி சொன்னாதான் சரியாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அதை விட ஒர்ஸ்ட்டு எண்ண ஓட்டம் நடிகர் சொன்னால் சரியாக இருக்கும்னு. இது ரெண்டுக்குமே பின்னாடி சயின்டிஃபிக் பேக்கப் இல்லை, ஒரு பெரிய தியரி டிஸ்கஷன் பேக்கப் இல்லை. இதுக்கு நித்யானந்தா பேசும்பொழுது ஒரு பேக்கப்லாம் ஸ்டடி பண்ணி
ஹார்வர்டில் ஸ்டடி பண்ணாங்க, இவர் இந்த எஜுகேஷன் இப்படி சொன்னார், இதெல்லாம் பேஸ் பண்ணி சொன்னார்னா நம்ம அரசு யோசிக்கலாம். நமக்கு டக்குன்னு யான திருஷ்டியில் பார்த்து சொன்ன மாதிரி சொன்னால் இதை மக்கள் நம்பும்போது, சிஸ்டம் நம்பாத போது ஒரு அன்னசரி கான்ஃப்ளிக்ட், ஒரு குழப்பம் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அவருடைய பக்தராக இருக்கலாம், ஆனால் பக்தி சார்ந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது அப்படியே கேட்டுக்குங்க. அதாவது ரிலீஜியஸ் விஷயத்தில், செக்குலர் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஃபாலோ பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட பார்வை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் வேலை செய்யறது அப்படிங்கிறதுல அவர் புதிய கான்செப்டை வைக்கிறார். உங்களை வளர்த்துக்கணும்னா நீங்கள் உங்களுக்காக செய்யணும், உங்களுடைய திறமை இன்னொருத்தருக்காக செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா? முழுக்க தவறான கான்செப்ட். ஒருவேளை அவர் பாஸ், அவர் சாமியாராக இருக்க முன்னாடி இந்த பாஸு கொஞ்சம் ஏதோ அவரை டென்ஷன் பண்ணிட்டாருன்னு தெரில. இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு நாங்கள் சொல்கிறது இன்டர் டிபெண்டன்ட் சொசைட்டி. சோஷியல் கல்ச்சரில் என்ன சொல்கிறோம்? இண்டிபெண்டன்ட் சொசைட்டி, இன்டர் டிபெண்டன்ட் சொசைட்டி. ட்ரைபல் கல்ச்சரில் நீங்கள் ஒரு 10,000 வருஷம் 5,000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, இன்றைக்கி இருக்க சில ட்ரைபல் கல்ச்சரில் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எப்படி? எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க. நோ பாஸ், நோ சபார்டினேட், ஒரே ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பார். ஸோ அதுதான் வந்து ட்ரைபல் கல்ச்சர். இதில் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பெஷலைஸ் பண்ண முடியாது. 10 பேர் சேரை செதுக்கும் போது, ஒரு சேரை செதுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சேரை 10 பேர் 10 கார்பெண்டர் வரிசையாக செஞ்சாங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் 10 சேர் வரும், ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வரும். ஆனால் ஸ்பீடு மீடியம் ஸ்பீடு. ஸ்பெஷலைசேஷன் என்ன? ஒருத்தர் சேருடைய புஷ்ஷு மட்டும் பண்ணுவார், ஒருத்தர் சேருடைய ஸ்பாஞ்சு மட்டும் பண்ணுவார், ஒருத்தர் சேரோட ஒரு கட்டை மட்டும் பண்ணுவார். ஆனால் டைமென்ஷன் ஒருத்தர் கோஆர்டினேட்டர் பிரித்து கொடுப்பான். அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரே புஷ்ஷு தானே பண்ணுறான். ஒரு நாளைக்கு 10,000 புஷ் சார், நாளைக்கு 12,000 புஷ், நாளைக்கு 14,000 புஷ், அப்படி அடித்து போயிட்டே இருப்பான். இதுதான் கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட்டை பற்றி எழுதுனது. நீ ஸ்பெஷலைசேஷன் பண்ணணுன்னா தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி எல்லாமே இன்டர்டிபெண்ட். ஸோ அப்போ ஒரு சேர் பண்ணுறதுக்கு இப்போ எத்தனை பேர் வேணும்? 5 பேர் வேணும். அப்போ இந்த 5 பேரை அவன் மாசில் போகும்போது அவனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி, இவங்க 5 பேர் ஒன்றா சேர்த்து அவனை சூப்பர்வைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஹைரார்கி இன்டர்டிபெண்ட். ஸோ வேலை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல வராரு நான் நினைக்கிறேன்னா, நீ வேலை பார்த்தா யாருக்கோ ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்து தான் ஆகணும்.